அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். ஒரு இடத்துக்கு பயணம் பண்றோம். ஒரு டூ வீலர்ல போறோம்னே வைங்களேன். டூ வீலர்ல போகும்போது அந்த ரெண்டு பாதை இருக்கு. ஒரு பாதையில குண்டும் குழியுமா இருக்கு, இன்னொரு பாதையில அங்கேயும் குண்டும் குழியும் இருக்கு. அங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம ஊர்ல ரோடுன்னாவே எல்லா ரோட்லயுமே குண்டும் குழியும் இருக்கும். பெரும்பாலான ரோடுகள் குழிக்குள்ள தான் இருக்கும். குண்டு குழிக்குள்ள தான் ரோடே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம ஊர்ல ரோடுகள் பெரும்பாலும் அந்த மாதிரி தான் இருக்கு. இது அவுட்டர்ல மட்டுமே கொஞ்சம் நேஷனல் ஹைவேஸ்னால கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துலயும் குண்டும் குழியுமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு குண்டும் குழியுமான சாலையில போறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாருன்னு வைங்க. அந்த இடத்துல டிராவல் பண்ண போறதுக்கு முன்னாடி, சார் இந்த பக்கம் போகாதீங்க, ரோடு குண்டும் குழியுமா இருக்கு, அதுல தண்ணி வேற தேங்கி நிக்குது, ஒரே சகதியான சேருமா இருக்கு, உங்களுக்கு போறது ரொம்ப கஷ்டம், இந்த வழியில போங்க. இந்த வழியில போனீங்கன்னா அங்கேயும் குண்டும் குழி இருக்கு, ஆனா இந்த அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு நீங்க போயிடலாம் அப்படின்னு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா அதை ஈஸியா அக்செப்ட் பண்ணவும் மாட்டோம். உடனே நம்ம பார்க்காத குண்டு குழிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே ரோட்ல தொடர்ந்து டிராவல் பண்றோம். ஆரம்பத்துல ஒரு சின்ன கொஞ்சோண்டு தண்ணியா இருக்கு, அதுல போறோம், குண்டு குழியுமா இருக்கு, வண்டி உள்ள இறங்குது ஏறுது அப்படி போயிட்டே இருக்கு. கொஞ்ச தூரத்துல டெப்த் இன்னும் கொஞ்சம் கூட போகுது, வண்டி கிட்டத்தட்ட ஒரு 60% முங்க ஆரம்பிச்சிருது தண்ணிக்குள்ளி. அப்ப எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் ஆஃப் ஆயிடும். இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சுன்னா வண்டி அந்த இடத்துல ஐடியா நிற்க ஆரம்பிச்சிடும். அப்ப இருந்து கீழே இறங்கி அந்த வண்டியை அங்கிருந்து மூவ் பண்ணணும். கீழே இறங்குறதுக்கு முடியாது, ஒரே சகதியுமா இருக்கு. அங்க ரெண்டு ஆப்ஷன். ஒன்னு வெஹிக்கிள் அங்கேயே போட்டுறணும், இல்லாட்டி அந்த சேறு சகதிக்குள்ள கிடந்து உருண்டு பிறண்டு அந்த வண்டியை நகட்டி வெளியே எடுத்து கொண்டு போகணும். அப்ப நம்ம ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணி கீழே உருண்டு அந்த சேருக்குள்ளேயே கிடந்து உருண்டு பிறண்டு அந்த வண்டியை எடுத்துட்டு சேரை விட்டு வெளியில வர்றோம். சேரை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒரு குட்டை இருக்கு. அந்த குட்டையில உள்ள தண்ணியில போய் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி திருப்பி போட்டுக்கணும். அப்பையும் பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் உங்களுக்கு ரெடி ஆகல. வெஹிக்கிள் அது எல்லாமே இன்ஜின் வரைக்கும் தண்ணி உள்ள ஏறிடுச்சு. அதை ஒரு நல்ல ஒரு ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் சர்வீஸ் பண்ணி அதை ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் 2 மாசம் ஆகும் வைங்க. அப்ப அதையும் அங்கேயே விட்டுட்டு போக முடியாம அதையும் கையோட இழுத்துக்கிட்டே வேற வழி இல்லாம அப்படியே போகும். இதுதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒருத்தர் கட்டக்கூடிய வீட்டை வாஸ்துப்படி கட்டினீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வாஸ்து சாஸ்திரம் அதான் சொல்லுது. நீங்க வாஸ்துப்படி கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே பணம் கொட்டிடும் வச்சிரும் அப்படின்லாம் சொன்னாங்க. வாஸ்துப்படி கட்டினீங்கன்னா நீங்க உடல்நலம் மனநலம் நல்ல ஆரோக்கியமா இருப்பீங்க. அப்படி இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட தாட் ப்ராசஸ் நல்லா இருக்கும். நீங்க ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் இருக்கு. அதுதான் வாஸ்து சொல்லுது. செல்வம் சேரும் ஆட்டோமேட்டிக்கா. இதோட செல்வம் சேரும்னா இதுதான், நம்ம தான் சம்பாதிக்கணும். அது வாட்டுக்கு வாஸ்துப்படி கட்டிட்டா அதுவா கொட்டிடாது. ஆனா அதை விட்டுட்டு வாஸ்துப்படி பண்ணாம நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி பண்றோம், கொண்டு குழிமான இதுல உழுகுறோம், சகதிக்குள்ள உழுகுறோம், வைக்கிறோம், என்னன்னாலும் செய்யறோம் அப்படின்னும் போது அவங்களும் அந்த டெஸ்டினேஷனை ரீச் ஆகுறாங்க. ஆனா ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப என்ன சொல்றது, பலவிதமான சோதனைகளை கடந்து அந்த இடத்தை ரீச் ஆகுறாங்க. இதுதான் சிலர் ரீச் ஆகுறாங்க, சிலர் ரீச் ஆக முடியாமையும் போயிடுவாங்க. இதுதான் வாஸ்து நமக்கு கொடுக்கறக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகே, நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர் அண்ட் குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு பொறியாளர். அதில் ஒரு பொறியாளர் வாஸ்து ரொம்ப ஃபேக் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஓகே, கருத்து சொல்றது அவங்களோட சுதந்திரம். வாஸ்து உண்மையா பொய்யா அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்துகிட்டு வருது. அதே நேரத்துல நம்ம சூஸ் பண்ற கன்சல்டன்ட்டை பொறுத்து இருக்கு. கன்சல்டன்ட்ன்றாருன்னா அவருக்கு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். வாஸ்துவை பத்தி ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அவருக்கு அந்த வாஸ்துவை பத்தின நாலேஜ் எங்க இருந்து அவருக்கு கிடைச்சது அப்படின்னு அதுக்கான இது வச்சிருந்தாருன்னா அவர் சொல்றது ஓரளவுக்கு நம்ம சரி ரைட், இவர் சொல்றது ஓரளவு சரியா இருக்கும். ஏன்னா ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கறக்கும், ரோட்டோரத்தில் லேகியம் வைக்கிறவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்கறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரிதான் இதுவும். அப்ப அந்த மாதிரி நிறைய பேர் எந்த விதமான இதுவுமே பேஸ் இல்லாம அவங்க நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இது நாங்களும் பார்த்துட்டே தான் இருக்கோம். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்றாங்க. கமர்ஷியலா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லி வாஸ்துப்படி இப்படி பண்ணா சரியாயிரும், அப்படி பண்ணா சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி அவங்களோட பர்சனல் ஆதாயத்துக்காக நிறைய விஷயம் சொல்றாங்க. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. ஏன்னா தப்பான ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. எங்களோட நோக்கமே நான் டிப்ளமோ இன் வாஸ்து சாஸ்திரா
யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கேன். 3 பேப்பர் 1 இயர் கோர்ஸ். இதை பேஸ் பண்ணி நான் வந்து வாஸ்து பத்தின இன்ஃபர்மேஷன், நான் வந்து படிக்காத விஷயங்களை எதையுமே நானா வந்து மேனிபுலேட் பண்ணி எதுவுமே சொல்ல போறது கிடையாது, எனக்கு சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. அதே நேரத்துல நிறைய பேர் வந்து கன்சல்டன்ட் வர்றவங்க என்ன அவங்களுக்கு பேஸ் இருக்கு, எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து கன்சல்டன்ட் அப்படின்னு அவங்களை சொல்லிக்கிட்டு அவங்க வந்து இந்த பிசினஸ் பண்றாங்க. நிறைய பேர் அஸ்ட்ராலஜர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த அவங்களோட கருத்துக்கள் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருந்தா ஏத்துக்கலாம், அதை பத்தி ஒன்றும் இது கிடையாது. நாங்க வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே நாங்க அதர் தான் டெக்ஸ்ட் புக்கு தவிர வேற விஷயங்கள்லாம் எதையுமே இது பண்ண மாட்டோம். டெக்ஸ்ட் புக்லயே சில விஷயங்கள் வந்து அவங்க இந்த மாதிரி இருந்தா இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் போட்டிருக்காங்க. அதையே வந்து நாங்க வந்து மேக்ஸிமம் வந்து கிளைண்ட் கிட்ட கன்வே பண்றது கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி, ஒரு ஜோசியம் சொல்ற மாதிரி, இந்த மாதிரி சனி சுக்கிரனை பார்க்கறாரு, சுக்கிரன் வியாழனை பார்க்கறாருன்னு ஏதோ சொல்லுவாங்க. சொல்லிட்டு அது மாதிரி இருக்கனால உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த வாஸ்துலயும் வருது. அதை வந்து நாங்களும் வந்து கிளைண்ட் கிட்ட கன்வே பண்றது கிடையாது. என்ன நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இதான் ரூல்ஸ், இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு வீட்டுல நல்ல காத்தோட்டம் இருக்கும், நல்ல ஒரு அமைதியா இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும், அது வந்து உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கும், அதனால உங்களால வந்து உங்க லைஃப்பை லீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் வந்து வாஸ்துவோட பிரின்சிபல். வாஸ்துப்படி பண்ணா இது எல்லாமே வந்து உங்களுக்கு அடிஷனலா கிடைச்சிடும். வாஸ்துப்படி இல்லைன்னா இது எல்லாமே கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படின்னு தான் வாஸ்து சொல்றது. நம்ம மக்கள் எப்பயுமே அவங்களுக்கு கிடைக்கிற, அதாவது நம்ம ஊர்ல கிடைக்கிறது, நம்ம கிட்ட நம்மளோட பழங்கால விஷயங்கள். சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயிலுக்கு சிமெண்ட் யூஸ் பண்ணல, கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டம். இப்ப இன்னைக்கு இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் அதெல்லாம் வருது, இதை வந்து அந்த காலத்திலேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்லாக்கிங் சிஸ்டம் சிமெண்ட் இல்லாம கட்டப்பட்ட ஒரு கோயில். நீங்க அந்த கோயிலை போய் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா ஒவ்வொரு பிளாக்ஸும் பாத்தீங்கன்னா தனித்தனியா பேர் எடுத்துடலாம், அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஒண்ணு மேல ஒண்ணு தூக்கி வச்சிருப்பாங்க. அது கரெக்டா மேல் ஃபீமேல் அந்த மாதிரியான இன்டர்லாக்கிங் சிஸ்டத்துல தான் அது வந்து. நீங்க போய் கம்ப்ளீட்டா போய் பாருங்க, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்டோட நிறைய டிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பாங்க. அதை படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த கோயிலோட என்னென்ன விஷயங்கள் அந்த கோயில்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. ஓகே, அதே மாதிரிதான் நிறைய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா கருவுல குழந்தை எப்படி இருக்குன்றத முதல் கொண்டு சிற்பத்துல செதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த உள்ள தூண்கள்ல பாத்தீங்கன்னா கருவுக்குள்ள இருக்கிற குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு. அந்த சிற்பத்தை செதுக்கின காலங்கள்ல பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் கூட இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு வயிற்றுக்குள்ள எப்படி குழந்தை இருக்குது, அது என்ன பொசிஷன்ல இருக்குன்றதெல்லாம் யார் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க? எல்லா விஷயமுமே பாத்தீங்கன்னா இங்க இருந்து வெளியில போனதுதான். வெளியில போய் அவங்க லேபிளை ஒட்டிக்கிட்டு திருப்பி நம்மகிட்டே வந்து நாங்க தான் எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நாங்க தான் எல்லாமே கண்டுபிடிச்சோம், கலீலியோ இதை கண்டுபிடிச்சாரு, நியூட்டன் இதை கண்டுபிடிச்சாரு அப்படின்றாங்க. எல்லாமே இங்க இருந்து போனது. அவங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இங்க இருந்ததை வந்து அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இங்க உள்ளவங்க அதை ரெக்கார்ட் பண்ணல. இங்க உள்ள ரெக்கார்டுகள் மறைக்கப்பட்டன, பல வித கொளுத்தப்பட்டது. நாலந்தா யூனிவர்சிட்டி அது மாதிரி இந்தியாவிலே கிட்டத்தட்ட ஒரு 6 யூனிவர்சிட்டி, பழங்கால யூனிவர்சிட்டி வெளிநாட்டுல இருந்து படையெடுத்து வந்தவங்களால கொளுத்தப்பட்டது. பல மாசங்களா வச்சு அதை இடிக்க கொளுத்தி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா மக்களோட அறிவுன்றது வளர வளர வந்து அவங்க சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களால அடிமைப்படுத்தி வாழ்றது கஷ்டம். அதனால வந்து இந்த மாதிரி அதெல்லாம் செஞ்சாங்க. செகண்ட் வந்து இங்க இருந்த நிறைய அறிவுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இங்க இருந்து எடுத்துட்டு போகப்பட்டது. நம்ம நாட்டுல மட்டும்தான், அது பர்டிகுலரா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இங்கிலீஷ்ல பேசுறவன புத்திசாலின்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? நீங்க தமிழ்நாடை தாண்டி பக்கத்துல எங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து ஹைதராபாத்ல இருக்கு. ஹைதராபாத் போனீங்கன்னா தெலுங்கு பேசணும், இல்ல ஹிந்தி பேசணும், இல்ல உருது பேசணும். இந்த 3 தவிர வேற எதுக்குமே வழி இல்லை. ஒரு சில ஆள்கிட்ட உருது பேசணும், பெரும்பாலும் தெலுங்கு தான் பேசணும். ஒரு சில இடங்கள்ல ஹிந்தியை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த கார்பரேட்டை தவிர வெளியே எங்கேயுமே நீங்க இங்கிலீஷ் யூஸ் பண்ணவே முடியாது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பட்டி தொட்டியில கூட இங்கிலீஷ் பேசலாம், எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ் புரியும். அதே மாதிரி என்னோட டாட்டர் வந்து மகாராஷ்டிரால இருக்காங்க. நான் மகாராஷ்டிரா அங்க போனோம்னா அங்க வந்து மராத்தி தான், ஹிந்திக்கே வேலை இல்லை. ஹிந்தியில நீங்க பேசுனீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க, ஆனா அவங்க ரிப்ளை பண்றது மராத்தியில தான் பண்றாங்க. அங்க ஈவன் நம்பர்ஸ் இருக்கு பாருங்க, 20 ரூபான்றது கூட அவங்க ஹிந்தியிலேயே மராத்திலேயே உள்ள நம்பர் தான் போட்டிருப்பாங்க. நமக்கு அது பார்த்தாவே 20ன்னு தெரியாது. அதுல என்ன போர்டுல எழுதியிருக்கு, ரோட்ல உள்ள போர்டு எல்லாமே மராத்தியில தான் இருக்கு, இங்கிலீஷ்ல உள்ள போர்டு கூட கம்மியா இருக்கும், எல்லாமே அந்த மாதிரி தான். அப்ப அந்த ஊர்ல வந்து நீங்க இங்கிலீஷை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஏதோ ஹிந்தி தெரிஞ்சுனாவது எதாவது பண்ணிக்கலாம்னா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தமிழே தெரியலனாலும் பரவாயில்ல, எல்லாமே சர்வை பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க வந்து எப்பயுமே வெளியில இருந்து என்ன வருதோ அதை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இங்க உள்ள விஷயங்களை அதை கண்டுக்கிறதே கிடையாது.
அதே மாதிரி தான் வாஸ்துவை பார்த்தீங்கன்னா வாஸ்து வந்து அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கு வந்து ஒரு சில தப்பான விஷயங்களை வந்து எந்த இன்ஸ்டிடியூஷன்லையுமே வாஸ்து அங்கீகரிக்கல வைக்கலன்றது ஒரு பேப்பர் வாஸ்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு நியூஸ் வந்தது. இது உறுதிப்படுத்தப்படாத தகவல். அதனால நான் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எவிடன்ஸோட நான் கொடுக்குறேன். வாஸ்து சாஸ்திரான்றது அது ஒரு சாஸ்திரம், அது ஒரு ரூல்ஸ். இது வந்து ஏற்கனவே எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுல சரி இருக்கு, தப்பு இருக்கு, அது இதெல்லாம் அதை பத்தி வரவே இல்லை. அது வந்து ஒரு சயின்ஸ் பேஸ்டு ஒரு ரூல்ஸ். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இது நல்லா இருக்கும். நம்மளோட கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நமக்கு கொடுத்துருக்க வாஸ்து ரூல்ஸை வச்சு இது நீங்க கொண்டு போய் இந்த எஸ்கி மக்கள்லாம் வாழ்வாங்க பாருங்க, அந்த மாதிரியான ஒரு போலார் ரீஜன்ல போய் நீங்க அது மாதிரி கட்ட முடியாது. நமக்குன்னு கொடுத்துருக்காரு, நம்மளோட டோபோகிராஃபிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் வாஸ்து ரூல்ஸ். இதை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உள்வாங்கி அதுக்கு பயன் பண்ணிக்கிறோமோ அதுக்கான பலன்களை நம்ம தான் அனுபவிக்க போறோமோ ஒழிய, ஒரு சிலர் இது வந்து தப்பானது, இது வந்து ஃபேக்கு, ஏதோ சொல்றாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்க. உண்மையிலேயே அது ஃபேக்கு, அவங்க சொல்றது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஓகே. எதையுமே அனலைஸ் பண்ணாம நீங்களா முடிவு பண்ணிக்காங்க. அனலைஸ் பண்ணி பாருங்க ஃபேக்குன்னு சொல்றவங்க. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நல்லா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் யாருக்குமே சுகர் இல்லைன்னு வைங்க, சுகர் டயபெட்டிஸ் இப்படி ஒரு வியாதி வந்து கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5% இருக்கும். யாருக்கு இருக்குன்னா ரொம்ப வசதியானவங்களுக்கு இருக்கும் சுகர், டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்வாங்க. இன்னைக்கு சொல்லப்போனா ஒரு 10-15% தான் இல்லாம இருக்கும் போல இருக்கு. மிச்சபடி கிட்டத்தட்ட 60 to 70% கவர் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் சுகர். இப்போ திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்தியாவில் யாருக்குமே டயபெட்டிக் இல்லைன்னு வைங்க, யாருக்கு லாஸ்? இந்திய மக்களுக்கா? இல்ல, இந்த டயபெட்டிக்னு சொல்லி அவங்களுக்கு டேப்லெட் மருந்து மாத்திரைன்னு வித்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் லாஸ். அப்ப இந்த ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டி வந்து இந்த மாதிரி ஒரு வியாதியில சஃபர் ஆகிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அவங்களால சர்வை பண்ண முடியும். திடீர்னு ஒரு நாளைக்கு எல்லாத்துக்குமே எல்லா வியாதியும் இல்லாம நிம்மதியா போயிட்டாங்கன்னா யாருமே இங்க சர்வை பண்ண முடியாது. முன்னாடியில பெரிய மாஃபியாஸ் இருக்காங்க, நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாவே தெரியும். நம்ம யாரையும் குறை சொல்லணும்ன்றது கிடையாது. இது மாதிரி வாஸ்துப்படி ஒருத்தர் பர்ஃபெக்டா பண்ணார்னா அவர் நல்லா இருந்துருவார். அவர் நல்லா இல்லாம இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஆதாயம்ன்றனால வாஸ்து ஃபாலோ பண்ணாதீங்க. மில்லட் ஃபுட்டை சாப்பிடாதீங்க, எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி மில்லட் ஃபுட் இருக்கிறதுலே நமக்கு வந்து ஆண்டவன் கொடுத்த பொக்கிஷம் மில்லட்ஸ். ஆனா மில்லட் ஃபுட்டை யூஸ் பண்ணாம ஓட்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க. ஓட்ஸ் ஆஸ்திரேலியால இருந்து வருதுன்றனால அந்த ஓட்ஸை வாங்கி சாப்பிடுறாங்க. ஓட்ஸோட இங்க உள்ள மில்லட்ஸ் நல்ல விஷயங்கள் அவ்வளவு இது இருக்கு, ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. ஆனா நம்ம அதை வந்து ரெகனைஸ் பண்றது கிடையாது. ஓட்ஸ் வருது, நல்லா அட்ராக்டிவ் பேக்கிங்ல போட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம வாங்கி சாப்பிடுறோம். அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கிட்ட இருக்கிறத அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அவங்க சொல்றதுல வந்து உண்மை இருக்கும் பட்சத்துல நீங்க அதை இது பண்ணுங்க. அதனால யாருனால அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல எல்லாருமே சொல்றாங்க இது உண்மை அது பொய் அப்படின்னு சொல்றாங்க, எல்லாத்தையும் போட்டு நீங்க குழப்பிக்காம உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பாருங்க. வாஸ்துன்றது ஒரு வரம். இதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லுவேன், ஏன்னா வீடியோ டைம் கூடிக்கிட்டே போகுதுன்றக்காக யோசிக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்றேன். ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு நல்ல பொசிஷன்ல உள்ள ஒரு ஆபீசர், அவரோட வீடு வந்து கிட்டத்தட்ட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் ஆகி இன்னும் முடியல, ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கு, கான்ட்ராக்டர் ரொம்ப இழுக்கிறாரு வைக்கிறாரு, ஏதாவது வாஸ்து சைட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கால் வந்தது. அப்புறமா அந்த சைட்டை பார்க்கறதுக்காக போனப்ப நாங்கள் அதில் ஒரு சில விஷயங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவர்கிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக ஈசானியம் கட் ஆயிருக்கு. நார்த் ஈஸ்ட்ல சைடில் அது பிளான் படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாயர் ஒன்று ப்ரொவைட் பண்ணணும். அந்த பாயரை வந்து காஸ்ட் கட்டிங்கிறதுக்காக, அதாவது அதோட சைஸு 8x11 சைஸ்ல ஒரு ரூமை கட் பண்றதுனால இவருக்கு வந்து பட்ஜெட் குறையும்னு சொல்லிட்டு அந்த ரூமை வந்து கட் பண்ணியிருக்காரு. அது எந்த ஸ்டேஜ்லன்னா ஆஃப்டர் லிண்டல் வரைக்கும் லிண்டல்லாம் ரன் பண்ணிட்டாங்க. இன்னும் மேலே 3 ஃபீட்டுக்கு செவர் வச்சு மேலே ரூஃபை போட்டாங்கன்னா அதுக்கு மேல ஒரு 3 அடிக்கு பேரப்பட்டு கட்ட போறாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுல வந்து அவருக்கு பெருசா ஒன்றும் எக்ஸ்பென்சஸ் இல்லை. அந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு 88 ஸ்கொயர் ஃபீட் அந்த ஸ்லாப் அவர் மிச்சம் பண்ணதுல அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 60 to 70,000 ரூபாய் மிச்சம் பண்ணியிருப்பாரு, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே அதுல மிச்சமா இருக்க வழியே இல்லை. ஏன்னா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பில்டிங் வந்துருச்சு. ஆனா அவர் வந்து அந்த கான்ட்ராக்டர்கிட்ட அதை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் ஸ்லாப் முடிஞ்சதுல இருந்து அந்த பில்டிங்ல வேலை சரியா நடக்கவே மாட்டேங்குது. கான்ட்ராக்டரும் போராடி பார்க்கறாரு, வேலை நடக்க மாட்டேங்குது. இவருக்கும் பலவிதமான இடைஞ்சல்கள் வருது.
நான் போய் பார்த்தப்போ அவர்கிட்ட நான் சொன்னது, எதுக்காக சார் இந்த மாதிரி விட்டுருக்கீங்க சார்? காஸ்ட் கட்டிங் தான், என்ன பண்றது, பட்ஜெட் ஏறிக்கிட்டே போகுது, அதனால இந்த இடத்த வந்து குறைச்சேன். நடுவுல வந்து அந்த கெஸ்ட்டுக்குன்னு சொல்லி கொடுத்த இடத்துக்கு நடுவுல வந்து ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருச்சு. அந்த இடத்துல என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டப்ப அந்த இடத்துக்கு வந்து லைட் ரூஃப் பண்ணிடலான் இருக்கு. சரி சார், அந்த இடத்துல லைட் ரூஃப் பண்ணும் போது இந்த இடத்துக்கு சேர்த்து லைட் ரூஃப் பண்ணிருங்க. இந்த இடத்துக்கு எதுக்கு சார் பண்ணணும்? இதுதான் நான் வந்து காஸ்ட் குறைக்கணுன்றதுக்காக தான் நான் நிறுத்தியே வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 88-90 ஸ்கொயர் ஃபீட்னு வைங்களேன். இந்த 90 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து உங்களுக்கு பெருசா ஒன்றும் சேவிங்ஸ் கிடைச்சிட போறது இல்லை. இதை நீங்க பண்ணிருங்க. இது ஆர்சிசி பண்ணியிருந்தீங்கன்னா நல்லது, பண்ணாதனால நீங்க இதுல லைட் ரூஃப் பண்ணிருங்க. சரின்னு லைட் ரூஃப் பண்ணிட்டாரு. பண்ணதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து வீடை கிரகபிரவேசம் பண்ணி குடி போயிட்டாரு. ஆஸ் பர் வாஸ்து ஈசானியம் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எந்த விதமான டெவலப்மெண்ட் இருக்காது அப்படின்றது வந்து வார்த்தையை சொல்லப்பட்டு, ஈசானியம் வந்து கொஞ்சம் லைட்டா நீண்டு இருக்கும், இழுத்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாஸ்திரத்தில் சொல்லுது. ஆக்சுவலா அவர் வந்து ஈசானியத்தை கட் பண்ணிட்டார். கட் பண்ணதுனால அந்த இடத்துல வந்து அந்த வேலைகள் ஒருவேளை தடப்படுகலாம். நாங்க சொன்னதுனால அவர் ப்ராஜெக்ட் டக்குன்னு முடிஞ்சிச்சு வச்சு இது கோயின்சிடன்ஸா கூட இருக்கலாம். இருந்தாலும் நம்பிக்கை, இதனால இது வந்து இதை பண்ணுங்க சரியா போகும்னு ஒரு சஜஷன் சொல்றோம். அவருக்கு வந்து அது கரெக்டா ஆயிடுது. ரொம்ப இது பண்ணி அவர் வந்து கிரகப்பிரவேசத்துக்கு இன்வைட் பண்ணாரு, ஸ்வீட்லாம் கொடுத்து போய் எல்லாமே பார்த்துட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நான் சொல்ல முடியும். இதை அடுத்தடுத்த இதில் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அதாவது வாஸ்துப்படி நாங்கள் பேங்க் பேனல்ல வேல்யூரா இருக்கிறதுனால நாங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்றோம். கடன் வாங்குறதுலயே பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி இருக்க வீட்டில் உள்ளவர் கடன் வாங்குறத அவர் டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட், பையன் ஃபாரினுக்கு படிக்க போவாரு, இல்லை கல்யாணத்துக்கு கடன் வாங்குவாரு, இல்லை பிசினஸ் டெவலப் பண்ற கடன் வாங்குவாரு, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதே வாஸ்து குறைபாடு உள்ள வீடு, அந்த வீடுகளை வந்து நாங்கள் வேல்யூஷன் பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருவோம். இந்த வீட்டில் வந்து நிறைய என்னென்ன இருக்குன்னு அவங்ககிட்ட நாங்கள் வந்து எங்களுக்கு கன்சல்டன் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது இல்லை. அப்படியே பார்த்துட்டு என்னன்னு சொல்லி எங்கள் வேல்யூஷன் ரிப்போர்ட்டை மட்டும் ரெடி பண்ணிக்கிறோம். அந்த நேரத்தில் அந்த வாஸ்து குறைபாடு உள்ளவங்க வீட்டில் வாங்குற கடன் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வாங்கின கடன் அடைக்கிறதுக்கா இருக்கும், இல்லாட்டி கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும், இந்த லோனை போட்டு அதை க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சொத்து ஏலத்துக்கு போற மாதிரி இருக்கும், அதனால இதுக்கு ஒரு லோனை வாங்கி அந்த சொத்தை மீட்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதாவது அவங்க மேலும் மேலும் பள்ளத்துக்குள்ளேயே தான் போய்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நாங்க வந்து நிஜ வாழ்க்கையில நிறைய விஷயங்களை வந்து பிராக்டிக்கலா பார்க்கணும். அதனாலதான் நம்புறோம். இதை வந்து இப்ப மிச்சவங்க சொல்ற மாதிரி இந்த வாஸ்துக்களை நம்பாம இருந்த ஆள் தான் நானும். இந்த வாஸ்துன்றதுனாவே எனக்கு பிடிக்காம இருந்து வாஸ்துனாவே நம்ப மாட்டோம், அந்த மாதிரி இருந்த ஆள் தான். இன்னைக்கு வந்து அதை பிராக்டிக்கலா அதை தெரிஞ்சுக்கிட்டனால நம்புறோம். இது வாஸ்து பத்தி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இப்போ ரீசெண்டா, அதாவது ஒரு 2 வீக்ஸா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஷேர் பண்ணி ஒரு இதை வைக்கிறது, இது மாதிரி கேட்கறது, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்காக நான் இந்த வீடியோ வாஸ்து ஒரு வரம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட கண்டினியூஷன் தான் இது. இன்னும் நிறைய கொடுப்போம், இன்னும் நிறைய ப்ரூஃப் வச்சிருக்கு. அதை உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். விருப்பப்படுறவங்கள கூட்டிட்டு போயே காமிச்சிரும் அந்த சைட்டையே. அடுத்து நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் இது மாதிரியே தெரிவிப்பேன். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நான் சொல்ற விஷயம் இல்லை, எந்த விஷயமும் உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களை நீங்களா செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. அது நல்லா இருக்கு, நல்ல கருத்துக்களா இருக்குன்ற பட்சத்துல நீங்க அதை ஏத்துக்கலாம். யாரும் சொல்றதை கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணாதீங்க. முதல்ல சொல்றவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு பாருங்க, சொல்றவர் கரெக்டான ஆளான்னு பாருங்க. அந்த விஷயம் நமக்கு வந்து ஏற்புடையதான்றதை நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். மார்க்கெட்ல எல்லா விஷயமும் கிடைக்கும். அதை வந்து எதை நீங்க எடுத்துக்கலாம், எதை நீங்க அவாய்ட் பண்ணணுன்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். அதனால நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, அவருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா அவருக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்க கொடுக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாகவும் வாஸ்து ரிலேட்டடாகவும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களை உடனடியா வந்து சேரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. எங்களோட வீடியோக்கள்ல இருக்க நிறை குறைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ஸ் மூலியமா தெரியப்படுத்திங்கனாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப்ல பண்ணீங்கனாலும் சரி, இல்லை ஃபோன் காலில் கூப்பிட்டு பண்ணீங்கனாலும் சரி, நாங்கள் இன்னும் உங்களுக்கு அப்டேட்டடாக இன்னும் நல்ல ரிசல்ட்டோட உங்களுக்கு உங்களோட வீடியோக்களை கொடுக்குறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். If we tried it, we can make it. But don't we ever just take some chances and stop your thinking and start your living? Get your shoes off.